கபடி 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 தான். எத்தனை செகண்ட்குள்ள எடுக்கணும்? 30 செகண்டுக்குள்ள. 30 செகண்ட், அதுக்கு மேல எடுக்கக்கூடாதுல்ல. நம்ம அப்ப இன்ட்ரோ கில்லி படத்தை விஜய் நம்மளை ஏமாத்திருக்காரு. ஏன் அவ்வளவு நேரம் மல்லு கட்டுவாரு அவரு. காலை பிடிப்பாங்க எல்லாத்தையும் அடிச்சு ஒட்டச்சு அந்த கோட தொடுவாரு. சரி ஓகே, கில்லி விஜய் ஸ்டைல்ல இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க. நம்ம என்ன வீடியோ பேச போறோம் அதுலயே என்ன ஸ்டைல்ல கொடுத்தாரு இல்ல. நீங்க லாஸ்ட் டைம் மிமிக்ரி பண்ணீங்கல்ல, அதுக்கு அவ்வளவு சப்போர்ட். அதனாலதான் அந்த சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றி நண்பர்களே. எல்லாரும் நல்லா சப்போர்ட் கொடுத்தாங்க. உண்மையாவே நிறைய பேர் வந்து முழுசா வீடியோ பாக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஐயோ, அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய நன்றி. கோடான கோடி கையை தூக்கி வணக்கம். என்ன பழக்காது, கோடான கோடி நன்றிகள். ஏன்னா வந்து எப்பயுமே இந்த சப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சப்போர்ட் கொடுக்குற மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. நன்றி நன்றி நன்றி. இன்ட்ரோ கொடுத்துறீங்களா? இன்ட்ரோ கொடுத்தலாமா? என்ன 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 மாதிரி இன்ட்ரோ வைக்கிறது? கபடினாலே இந்த டயலாக். கபடி கபடி கபடினாலே கில்ல இந்த டயலாக் ரொம்ப ஃபேமஸான டயலாக். தம்மா அதுண்டு பிளேடே மேல வச்சு இந்த நம்பிக்கை ஓ மேல வை அப்படின்னு விஜய் சொல்லுவாரு. அந்த நம்பிக்கை இன்னைக்கு என் மேல வச்சு இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓப்பனிங்ல நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பிடிச்சிங் சரியில்லையாப்பா. சோ இந்த வீடியோல என்ன இந்த இன்ட்ரோ இப்ப நான் எதுக்கு இருக்கேன்? மிமிக்ரியும் பண்ண மாட்டீங்க, என்னையும் இன்ட்ரோ கொடுக்க விட மாட்டீங்க. சரி ஓகே, கூல் கூல் கூல். இப்ப நான் என்ன பண்றேன், நான் இன்ட்ரோ கொடுக்குறேன், நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை நீ அண்ணனை யூஸ் பண்ணிக்கோ. சரியா? சரி, யூஸ் பண்ணிட்டு தானே இருப்பான் ஆல்ரெடி. சரி ஓகே ஃபைன். ஓகேங்க, சூப்பரான நியூஸ் காத்துட்டு இருக்கு. பிகேஎலோட ஷெட்யூல் விட்டுருக்காங்க. ஸோ மேட்ச் எப்போ நடக்க போகுது, யார் யார் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட போறாங்கன்ற சூப்பரான டீடைல் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ணா கிரிக்கெட் பத்தி நியூஸ் இருக்கு, ஹாக்கி பத்தி நியூஸ் இருக்கு, இப்படி எக்கச்சக்கமா நியூஸ், ஃபுட்பால் நியூஸும் இருக்கு. அப்படி எக்கச்சக்கமா ஏதாச்சும் மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்படி எக்கச்சக்கமா நியூஸ் வந்து வீடியோ ஃபுல்லா பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கு அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள ஆரம்பிங்க. ஆரம்பிக்கலாங்களா? இல்ல, எப்படி இருந்தாலும் நீ அதை வச்சிருவ. அதான் நம்மளே ஒரு முறை சொல்லிடுவோம் அப்படின்ட்டு தான் பாக்குறேன். ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். அவரை பத்தி நிறைய பேசணும். இல்லண்ணா, நீங்க நல்லா வாய்ஸ் பேசுறீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது ஏன் விட்டு விட்டு பேசுறீங்க? கண்டினியூஸா பேசலாம்ல. மிமிக்ரி எல்லாம் பண்ணி ரொம்ப மாட்டிப்பீங்கல்ல. இல்ல மிமிக்ரி பாக்குறதுக்கு அங்க வீடியோக்குள்ள வராங்க, அது ஒண்ணு இருக்குல்ல. அவங்களுக்கும் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி இத்தனை நாள் வந்த கமெண்ட்டை விட இன்னைக்கு வந்த கமெண்ட், நேத்து வீடியோல வந்த கமெண்ட் தான் அதிகம். சரி பாப்போம், மேபி அது நல்லா இருந்துச்சுன்னா இனிமே நம்ம மிமிக்ரி மட்டும் வேலை பார்ப்போம். அதுக்கு நீங்க பண்ணணும்ல. பண்றோம்ல, அடுத்து பண்ணுவோம்ல. இவங்க சப்போர்ட் இப்படி இருக்குன்னு பாப்போம். ஓகே ஃபைன். சோ நியூஸ்குள்ள போயிடலாம். சோ பிகேஎல் சூப்பரான ஷெட்யூல் விட்டுருக்காங்க. ஸோ அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. வந்துட்டார்ல, இனிமே கலக்கல் தான். முதல் மேட்ச் ஒரு பயங்கரமான மேட்ச். பிகாஸ் வந்து இங்க ஐபிஎல் எப்படி வந்து என்னதான் 10 டீம் இருந்தாலும் எடுத்த உடனே தோனி, ரோஹித் சர்மா, தோனி, விராட் கோலி அப்படின்னு சொல்லி ஒரு லெஜண்ட்ஸ்குள்ள ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பிகேஎல் ஸ்டார்ட் பண்றாங்க. பிகாஸ் அதோட எதிர்பார்ப்பும் அப்படிதான் இருக்கு. சீசன் 11 பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் கோலாகலமா முடிஞ்சுது. மேட்சுக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப எக்கச்சக்கமா இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தனா யார வச்சிருக்காங்க? பவன் ஷெராவத். இந்த பக்கம் பர்தீப் நர்வால். டீமோட பேர் அப்படியே சொல்லு. தெலுங்கு டைட்டன்ஸ், பெங்களூரு புல்ஸ். ஆனா இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 லெக்ல நடக்க போகுது. நம்ம முன்னாடியே கொஞ்சம் சொல்லியிருந்தோம், 3 வென்யூஸ்ல தான் இதை கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில ஃபர்ஸ்ட் லெக் அக்டோபர் 18 அன்னைக்கு ஹைதராபாத்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹைதராபாத் யாரோட ஹோம்? ஸோ தெலுங்கு டைட்டன்ஸோட ஹோம் கிரவுண்டுங்கிறதுனால அவங்களுக்கு முதல் போட்டி. ஸோ அது வேற, அந்த சைடு நான் வரமாட்டேன். டைம் இருக்கு இன்னும். சோ இந்த பக்கம் நம்மளோட தெலுங்கு டைட்டன்ஸ் பவன் ஷெராவத்தை வச்சா அவருக்கு ஈக்குவலா ஒரு பிளேயரை வைக்கணும்ல. சோ அதனால பெங்களூரு புல்ஸ் பர்தீப் நர்வாலை வச்சு ஓபன் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த 2 டீமும் லாஸ்ட் சீசன் பிளே ஆஃப்க்கு கூட குவாலிஃபை ஆகல அப்படிங்கிறது தான் இங்க கூடுதலான விஷயம். தெலுங்கு டைட்டன்ஸ் தான் கடைசி டீம். ஆனா ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல முடிக்கிற டீம் தானே ஃபர்ஸ்ட் மேட்சஸ் இருக்கும். ஆனா அந்த லெகசியை நீங்க சொன்ன மாதிரி லெகசியை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக பவன் ஷெராவத்துக்கும் பர்தீப் நர்வாலுக்கும் வச்சிருக்காங்க. சோ ரெண்டு பிளேயரும் ஒரு லெஜெண்ட்ஸ் பிளேயர் தான். ஸோ ஆக்சுவலாக அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆக்ஷன்லேயே வந்து பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, அவரேஜாக போனாங்க, கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் போனாங்க, லைட்டாக சொல்லிக்கலாம். ஆனால் ரொம்ப பெஸ்ட்டாலாம் போகல. நான் தாராளமாக சொல்லலாம் பர்தீப் நர்வால் 1, தெலுங்கு டைட்டன்ஸோட பவன் ஷெராவத் 2 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ கபடியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால அவங்க ஃபேண்டம் ரொம்ப பெரிய ஃபேண்டம் வச்சிருக்காங்க. அதனால தான் இந்த மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்லேயே வந்து நீங்க அடிச்சிங்க எக்ஸாக்ட்லி. ஆனால் இந்த ஷெட்யூல் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அக்டோபர் 18 இருந்து நவம்பர் 9 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் லீக் அப்படிங்கிறது நடக்கும். அதுக்கப்புறமா நொய்டா லீக் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 10 இருந்து டிசம்பர் 1 வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறமா கடைசியா புனே லீக் டிசம்பர் 3 இருந்து டிசம்பர் 24 வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பிளே ஆஃப்ஸுக்கான டேட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா லீக் சீரிஸ் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. 132 போட்டிகளுக்கான ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேட்சஸ் வந்து ஒவ்வொரு நாளும் 2 போட்டிகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ போட்டியை பொறுத்த வரைக்கும் 7:30 or 8 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச். ரெண்டாவது மேட்ச் 8:30 or 9 ஸ்டார்ட் ஆகலாம். டேட் டைம் இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணாதான் இருக்காங்க. ஸோ அது பேஸ்ட் ஆன் டெலிகாஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தானடா நீ? ஆமா. இல்ல அட்டி நொறுக்கிற மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே மனப்பாடம்லாம் கிடையாது, அதான் தெரிஞ்ச விஷயம். கரெக்டா டப்பு 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 நொறுக்கிட்டு இருக்கியே, அதான் பாக்குறேன் நானு. யாரா நீ?
இவ்வளவு டேலண்டட் ஆகுற. இதெல்லாம் சொன்ன நீ முக்கியமான விஷயத்த சொன்னியா? தமிழ் தலைவாஸ் மேட்ச் எப்பன்னு சொல்லி எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பாங்க. பிகாஸ் இங்க எப்படி நீங்க வந்து மும்பை கூட மேட்ச் வச்சாலும் சரி, ராஜஸ்தான் கூட மேட்ச் வச்சாலும் சரி, சன்ரைஸ் கூட மேட்ச் வச்சா இதெல்லாம் மேட்டர் கிடையாது. சென்னைக்கு எப்ப மேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்போமோ, அதே மாதிரிதான் கபடியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ் மேட்ச் எப்பன்னு கேட்டுட்டு இருப்போம். அக்டோபர் 19 அடுத்த நாளே மேட்ச் தெலுங்கு டைட்டன்ஸ் கூட வச்சு செஞ்சு ஆகணும். ஏன்னா இந்த பக்கம் சச்சின் இருக்காரு, அந்த பக்கம் பவன் ஷராவத். அவர் அட்டிக்கு நுறுக்குறது தான் எங்க முதல் வேலையா இருக்கும். பவன் ஷராவத்தை வச்சு கொல்லணும் அப்படின்றது தான். பவன் ஷராவத்துக்கும் தமிழ் தலைவாசுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. 10 நிமிஷம் லிங்க். 10 நிமிஷம் தான் ஆடினார், அதுக்கப்புறம் போயிட்டாரு. அனுப்பிச்சு விட்டுட்டோம் நாங்க. இன்ஜுரி பாவம். பரவாயில்ல, நாங்க அப்படி இப்படி சொல்லி அனுப்பிச்சு விட்டோன்னு வச்சுக்க. பட் இருந்தாலும் இந்த வாட்டி சச்சின் மேல இருக்க பெரிய கான்பிடன்ஸும் சரி, டீம் மேல இருக்க கான்பிடன்ஸ் சரி, எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுங்க. நிறைய பேசுறோம் தமிழ் தலைவாஸ் பத்தி. ஏன் இவ்வளவு சுருக்கமா சொல்றோம் அப்படின்னா, தமிழ் தலைவாஸ் பண்றதுக்காக எக்கச்சக்கமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க சொன்னதெல்லாம் விட சூப்பரான ஒரு நியூஸை சொல்லி தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் நான் கவர் போறேன் என்று சொல்லு. அங்க மட்டும் தான் சொல்லுவேன். அங்க அடப்பாவே நானும் அதை சொல்றேன்டா. என்ன அப்படின்னா, தமிழ் தலைவாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ராம்குமார் மாயாண்டின்னு ஒரு தமிழகத்தை சேர்ந்த வீரர் எடுத்திருந்தாங்க. அவர் வந்து இன்ஜுரி காரணமா ரூல்ட் அவுட் அப்படின்னு இப்போதைக்கு தகவல் வந்திருக்கு. அபிஷியல் நியூஸ் கிடையாது. அவர் பிராக்டிஸ் கேம்ப்ல இல்ல. பட் அவருக்கு பதிலா இங்க தமிழ்நாட்டோட வெட்ரான் பிளேயரா இருக்கிற போஸ்டல் ரஞ்சித் அப்படின்னு சொல்லப்படுற ரஞ்சித்தை வந்து இப்போதைக்கு எடுத்திருக்காங்க. அவர் வந்து பிராக்டிஸ் கேம்ப்லயுமே பார்க்க முடியுது. அண்ட் முன்னாடி சீசன் இருந்த மாசானமுத்தியும் இப்போதைக்கு டீம்ல பிராக்டிஸ் கேம்ப்ல மாசானமுத்து நல்லா இருக்கு. ஆக்சுவலி 2 பேரையுமே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா அதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு, அமௌண்ட் இல்ல. லாஸ்ட் பண்ணி வாங்க முடியாது. அதுமே அமௌண்ட்டே இல்லன்னு செலவு பண்ணிட்டோம். அது இல்லாம என்ஐபிக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க முடியுமா? இந்த மாதிரியான கேள்விக்குறிகள் இருக்கு. 4 மாடு இருக்கும், அது வித்துக்கிட்டு வாங்கியிருந்தாங்கன்னா சரி சொல்றதை கேளுங்க. பட் பல ஸ்போர்ட்ஸ் வெப்சைட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவர் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்னு சொல்லிட்டு சந்திரன் ரஞ்சித். அவர் உள்ள வந்தாருன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி நம்ம எல்லாருக்குமே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அஃபிஷியல் நியூஸ் வர வரைக்கும் ஸோ காத்துருங்க. என்ன நியூஸ் அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னு வச்சுக்க, கிரிக்கெட் நியூஸ் பக்கம் சரியான நியூஸ் ஒரு காத்துக்கிட்டு இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோல கூட சொல்லியிருந்தேன். 2025 டெஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை யார் ஆட போறான்னு கேட்டதுக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியான்னு சொன்னேன். ஆஸ்திரேலியான்னு சொன்னோன்னா என்ன 3 தடவை அரையிற மாதிரி நீ பார்த்த. ஏன்னா இங்கிலாந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கிலாந்து வர வாய்ப்பு இருக்கே, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையே. லார்ட்ஸ்ல ஆடியன்ஸா வர வாய்ப்பு இருக்கு. வந்து உட்கார்ந்து பார்க்கலாம். பட்லர் ஆகட்டும், ஜோ ரூட் ஆகட்டும், இங்கிலாந்து நடக்குது பார்க்கலாம். அதனால உட்கார்ந்து பார்க்கலாம். ஏன்னா லார்ட்ஸ் சொல்றேன், ஓகே ஃபைன், அதனால வந்து பார்க்கலாம். ஏன்னா ஸ்ரீலங்கா போட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. சீரியஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்கலாம் தம்பி. ஆனா வந்து நேற்று வந்து சரியான மேட்ச் ஆடினாங்க. ஸ்ரீலங்கா டம்மி டீம் சொன்னா அவங்க மீண்டும் வந்துட்டாங்கடா. பாகிஸ்தான் தாங்க டம்மி டீம். பாகிஸ்தான் தாக்கப்பட்டது. பாகிஸ்தான் உண்மைதான் வேஸ்ட்னு நினைக்கிறேன். அவங்க முடிஞ்சு அவங்க டம்மி டீமா இருந்தா கூட பரவாயில்ல, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. ஃபுல்லா நிஜமாவே அடிச்சுக்கிறாங்க. கை கலப்பெல்லாம் நடந்திருக்கா? இந்த மேட்சுக்குள்ளே நம்ம நிறைய பேசுவோம் தம்பி. நிஜாங்கா வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. ஃபர்ஸ்ட் இடத்துல ஸ்டார்ட் பண்ண விதமே நல்லா இருந்துச்சு. அவர்கிட்ட ஒரு 50 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த 50 ஓவர்டேக் பண்ணி 100 அடிச்சாரு. அதாவது இங்கிலாந்துக்கு எதிராக சேசிங்ல ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி 19 நிமிஷம் அடிச்சது. அண்ட் இலங்கையிலிருந்து வந்து ரொம்ப யங் ஏஜ்ல மேன் ஆஃப் த மேட்ச் 26 வயசு பையனுக்கு இன்னொரு சாதனையும் பண்ணியிருக்கிறாரு. 2024 பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான ரன்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 25 இன்னிங்ஸ்க்கு 1135. இப்ப இப்படி கணக்குல 138 மார்க். நான் அவ்வளவுதான். ஓகே, ஸ்ரீலங்கா இந்த போட்டியை வின் பண்ணது காரணமா இப்போ அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரேங்கிங் இருக்கு இல்லையா, அது இங்கிலாந்து பின்னுக்கு தள்ளிட்டு ஸ்ரீலங்கா முன்னாடி போயிட்டாங்க. சோ அது நடந்திருக்கு. பாகிஸ்தான் கூட இருக்கு, இருக்கான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் தேடி பார்க்கணும். ஓகே ஃபைன். ஸோ எஸ், இந்த மாதிரி ஒரு நியூஸ் அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் மொயின் அலி போயிட்டாரு, இன்னொரு பக்கம் பென் ஸ்டோக்ஸ் வந்து டீம் எப்படி எடுத்துட்டு போறான்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போனா போக வேண்டியதான். இல்ல ஒலிபோப் தான் இருந்தாரு, ஒத்துக்கிறேன். இன்னொன்னு ஒலிபோப் பத்தி ஒரு ரெக்கார்ட் இருக்கு. அவர் எடுத்திருக்க 10 டிஆர்எஸ்மே தோத்துருக்காரு கேப்டன் ஆனதுக்கு அப்புறம். ஆனா வாடா ரிஷப் பண்ணிட்டே தோக்கடிப்பாண்டாங்க ஆளு. பயங்கர சூப்பர். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. சரி, கிரிக்கெட்டை முடிச்சிட்டீங்க. ஹாக்கி பக்கம் இல்ல, இன்னொரு கிரிக்கெட் நியூஸ் இருக்கு. ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள முடிஞ்சிரும் போல இருக்குது. நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் மேட்ச். ஆமாங்க, கவலைக்கிடமா போயிட்டு இருக்கு. நேத்தி ஆரம்பிக்கணுமா? கவலைக்கிடமா. அதாவது எதிர்பார்த்தோம். ஏன்னா இந்தியால ஆடுறாங்க ஸ்பின்ல. ஆப்கானிஸ்தான் ரொம்பவே பயங்கரமா எதிர்பார்த்தீங்களா மழை வந்துடும். ஆனா லைட்டா மழை பயம் வந்துச்சு. அதே மாதிரி மழை வந்துச்சு. சரி, சற்று கொஞ்சம் தாமதமா ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஆரம்பிக்கல. இப்ப வந்து அவுட்ஃபீல்ட் வெட்டா இருக்குன்னு சொல்லிட்டு டிலேவா இருக்கு. இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்க சமயத்துல மதிய டைம் ஆகுது. மேபி நீங்க ஸ்டார்ட் ஆகலாம்னு சொல்றாங்க, தெரியல. அப்டேட் பாப்போம். தெரியல. ரச்சித் ரவீந்திரா வேற பேட்டை போட்டு சுத்திட்டு கிடக்குறாரு. ஏன்டா சுத்திட்டு இருக்க டெஸ்ட்ல வந்து அமைதியாடுறா அப்படின்ற மாதிரி கேட்க மாட்டேங்கிறாரு. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த நியூஸ் இருக்கு. சோ முன்னாடி வந்து சைனாவை முதல் போட்டியில பீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்தியா. அதாவது இப்போ ஹாக்கி ஏசியா சாம்பியன்ஷிப் டிராஃபி 2024 நடந்துட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் போட்டியில வந்து சைனாவை பீட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, 2வது போட்டியில ஜப்பானையும் 5-1 சொல்லி இந்தியா பீட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இப்போதைக்கு அந்த லீகை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் மலேசியா கூட மோத போறாங்க. அதுவும் மேக்சிமம் இந்தியாவுக்கு ஈஸியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்தியாவுக்கு எனக்கு இல்லையா?
இல்ல நீங்க இந்தியாவுல இல்ல அடிக்கிறேன் பாருங்க, இனிமே நான் என்ன பண்றேன் மட்டும் வேடிக்கை பாருங்களேன், செய்கிறேன். ஓகே தக் லைஃப். சரி ஓகே, ஹாக்கி நியூஸ் வந்து ரொம்ப ஹாப்பியான நியூஸா இருந்துச்சு. பட் அந்த பக்கம் ஃபுட்பால் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஹாப்பியான நியூஸ் கிடையாது. ஃபுட்பால்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா சிரியா கிட்ட வந்து தோத்துருந்தாங்க. தோத்தது மட்டும் இல்லாம இன்டர் கான்டினென்ட் கப்பை வாரி வழங்கியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியா தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா இருந்தாங்க. இப்போ கப்புங்கிறது சிரியா கிட்ட போயிடுச்சு. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டான விஷயம் தான். கடைசியா நடந்த 10 போட்டிகள்ல இந்தியா ஒரு வின் கூட பண்ணது இல்லை அப்படிங்கிறது டிசப்பாயின்மெண்டான விஷயமா இருக்கு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். என்ன பிரச்சனை? புது கோச் வந்திருக்காரு, டீமை செட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆல்சோ முன்னாடி இகோ ஸ்டிமேக்னு ஒரு கோச் இருந்தார் இல்லையா, அவரை வந்து பாத்தீங்கன்னா ஷேக் பண்ணியிருந்தாங்க, அதாவது தூக்கி இருந்தாங்க, வேலையை விட்டு தூக்கி இருந்தாங்க. அது பேர் ஃபயர் தான் சொல்லுவாங்க. அதை ஷேக்கிங்னு சொல்லுவாங்க, அப்படி ஸ்போர்ட்ஸ்ல ஷேக்கிங் சொல்லுவாங்க. ஓகே சரி ஓகே. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு 2026 வரைக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாங்க. பட் என்ன 2023 அதுலயே வந்து அமுச்சு விட்டாங்க. அதனால எனக்கு வந்து இங்க நீங்க ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. 7 கோடி அமௌண்ட் கேட்டிருந்தாரு. பட் 7 கோடி எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, கொஞ்சம் பார்த்து கேளுன்னு கேட்டதுக்கு அப்புறமா 3.36 கோடி அப்படிங்கிறது அவருக்கு இப்போ செட்டில் பண்ணப்பட்டிருக்காங்க. இகோ ஸ்டிமேக்கு இப்போதைக்கு செட்டில் பண்ணப்பட்டிருக்கு. இதான் முதல் முறை ஒரு கோச்சை வந்து கோச்சுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிறது இந்தியன் ஃபுட்பால் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது ஒரு மிகப்பெரிய நியூஸ். இங்க ஆபீஸ்ல வந்து எல்லாருக்கும் ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்கான். அந்த சிஸ்டம்ல வந்து வால்பேப்பரா வச்சிருக்கிறான் அந்த பிளேயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். நானு கேட்டா வந்து ஆனா அவங்க ஒரு அக்ரெசிவான பிளேயர்ன்றான். ஆனா அவங்க பேசல அக்ரெஷன் தெரியல, பயங்கர கியூட்டா இருக்கிறாங்க. மணிகா பத்ரா பத்தின ஒரு நியூஸ் தான் இது. மணிகா பத்ராவோட பெரிய ஃபேன். போன வாரம் வந்து மனுபக்கர் ஃபேனுன்னா இல்ல போன வாரம் இப்ப மற்ற சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் திரிஷா ஃபேனுங்கிறான். யாரு தானே எனக்கு பிடிக்கும்? நான் ஹீரோயின் சைடு எல்லாம் போக மாட்டேன். ஸ்போர்ட்ஸ் திரிஷா பிடிக்கலையாடா? அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். என்ன ஐபிஎல் அது நீங்க. சரி நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு என்னங்க போட்டு எல்லாம் கொடுக்குற டைம் அது. சரி விடுங்க. ஓகே, மணிகா பத்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான டோர்னமெண்ட்ல. மணிகா பத்ரா பத்தி அப்புறம் பேசலாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் பேசலாமா? இப்ப பேசணும். அதான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஸ் 2024 நடக்க போகுது. எங்க நடக்க போகுது? மக்காவ் அங்க நடக்க போகுது. அதுலதான் வந்து மணிகா பத்ரா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அண்ட் ஸ்டில் இதுல மிகப்பெரிய விஷயம் என்ன, பார்ட்டிசிபேட் தானே பண்றாங்க, அதுல என்ன பெரிய விஷயம் கேக்குறாங்க. அந்த பெரிய விஷயம் என்னன்னா இந்தியாவில இருந்து யாருமே குவாலிஃபை ஆகல, இவங்க ஒருத்தவங்களை தவிர. அதனாலதான் இதை நாங்க பெருசா சொல்றோம், அவங்க மட்டும்தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு நியூஸ். அண்ட் ஸ்டில் நீ டிபி வச்சதுக்கு அப்புறம் அவங்க நல்லா கம் ஆன் அப்படின்னு சொல்லி இந்தியில ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. அது பாக்க கேட்க நல்லா இருக்கு. கமான்றது என்ன அந்த மீனிங் வர இதரா ஆகோ, அதான் ஹிந்தி. அது நீங்க வீடியோ கார்டு பாத்துருக்கேன். சோலே சம்திங் ஏதோ சொல்லுவாங்க, நான் சோலேவா கத்துவாங்க. யோகா நியூஸ் ஒன்னு இருக்குன்னு. யோகா தேவைங்க. அது நம்ம மெடிடேஷனா சைலண்டா வேலை பார்க்கணும். நமக்கு மெடிடேஷன் தான், பட் அது ஒரு ஸ்போர்ட்ஸா ஆக்கணுங்கிறது இந்தியாவோட மிகப்பெரிய கனவு. அது அப்பப்போ நடத்திட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில வரப்போற ஏசியன் கேம்ஸ் 2026ல பெர்ஃபார்மேட்டிவ் ஆர்ட்ஸா வந்து ஆட் ஆன் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதுவும் ஒரு மெடல் ஈவெண்டா கண்டக்ட் பண்ணப்படுவாங்கன்றது எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு யோகாக்கா சூப்பர் விஷயம் இல்லடா ஆட் பண்றதெல்லாம். அதெல்லாம் கை தட்டணும், விசில் அடிக்கணும். சோ ஓகே. அண்ட் கோட்டு விஜய் வந்தா ஓபனிங் வந்தா நம்ம சேனல் அடுத்த நாளா வரப்போகுதுன்னு சொல்லிடுங்க. அடுத்து நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் கத்து ஒரு நிமிஷம் இருக்கு. என்ன வரப்போகுது? கம்பாரிசன் வீடியோஸ், இன்டர்வியூஸ், மேட்ச் பத்தின வீடியோஸ். ஆமா, இதெல்லாம் வரப்போகுதுங்க. அவ்வளவுதாங்க. தொடர்ந்து ஒன்னொன்னுதான் மக்களே. தொடர்ந்து எங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்டில் பாத்துக்கிட்டு இருங்க. அண்ட் வீடியோ முழுசா பாருங்க. உங்களால் நாங்கள், உங்களை போலவே நாங்கள் வரட்டுங்களா?